இது பணத்தையே கடவுளா நினைச்ச மாமியார் ருக்மணிக்கும் பாசத்தை மட்டுமே சொத்தா வச்சிருந்த மருமகள் அக்ஷயாவுக்கும் நடக்கிற யுத்தம். ருக்மணி வேலைக்காரியிடம் கோபத்துடன், ஏய் காஞ்சனா, பாரு, அந்த பூ வாடி போச்சுல்ல. இது ஒரு 20 கோடி ரூபாய் பங்களா. இங்க வாடின பூவா இருக்கணும். உடனே மாத்து. சாமந்தி வாசமா வீசணும். சரிங்கம்மா, இப்ப மாத்திரல. அதே நேரம் ருக்மணி மகன் அசோக் அக்ஷயாவோட கைப்பிடிச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ அந்த பங்களாவே கோபத்துல குலுங்குச்சு. ருக்மணி பற்களை கடித்துக்கொண்டு, நிறுத்துடா. என் வீட்டு வாசப்படியே ஒரு பரதேசி பொண்ணை வச்சு அசிங்கப்படுத்தவா உன்னை பெத்து வளர்த்தேன்? நம்ம கோடி கணக்கு சொத்துக்கு இவதானா வாரிசு? அசோக் குரலை உயர்த்தி, அம்மா, பணத்தை வச்சே மனுஷங்களை எடை போடுற உங்களுக்கு பாசம்னா என்னன்னு புரியவே புரியாது. ருக்மணி, ஏன் இப்படி நெருப்பை கக்குற? வீட்டுக்கு வந்தவளை இப்படித்தான் பேசுறதா? அதற்கு ருக்மணி, நீங்க வாய மூடுங்க. இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டா நம்ம பரம்பரை பெருமையே படுகுழிக்கு போயிடும். இந்த வீட்டு அரிசியில ஒரு பருக்கு கூட இவ தொண்டைக்குள்ள போக கூடாது. அக்ஷயா கண்கள் கலங்க, அத்த, உங்க கோபத்துல நியாயம் இருக்கு. ஆனா உங்க மகன் மேல நான் வச்சிருக்கிறது உண்மையான பாசம். நாங்க வெளியவே போயிடுறோம். எங்களை வாழ்த்த மட்டும் செய்யுங்க. அதற்கு ருக்மணி, சி, உன் நாடகத்தை நிறுத்து. இந்த நிமிஷம் 2 பேரும் என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடுங்க. செத்தாலும் இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. ருக்மணி வார்த்தையாலேயே அவங்கள சுட்டு பொசுக்கினாங்க. அசோக்கும் அக்ஷயாவும் கண்ணீரோட அந்த மாளிகையை விட்டு வெளியேறினாங்க. வீட்டை விட்டு வந்தவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன குடிசையில வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. பங்களாவுல ராஜாவா இருந்த அசோக் இப்ப மூட்டை தூக்குற கூலி. 2 குழந்தைகளும் பிறந்துச்சு. ஆனா வறுமை அவங்கள ஓட ஓட விரட்டுச்சு. அப்பொழுது அங்கு வந்த பக்கத்து வீட்டுக்காரி வள்ளி, என்ன அக்ஷயா, பிள்ளைங்க மூஞ்சி வாடி போயிருக்கு. இன்னைக்கும் வெறும் கஞ்சிதானா? அக்ஷயா சிரிப்பை வரவழைத்து, ஆமாங்கா, இருக்கிறத வச்சு நிம்மதியா இருக்கணும்ல. குழந்தை சோகமாக, அம்மா, பாட்டி வீட்ல நிறைய சாக்லேட் இருக்குமாமே, நம்ம ஏன் அங்க போக கூடாது? எனக்கு இட்லி தான் வேணும். அப்பா வேலைக்கு போறாருல்ல, வாங்கிட்டு வர சொல்லு. அக்ஷயா குழந்தைகளை அணைத்து வேதனையை மறைத்து, என் கண்ணுங்களா, அடம் பிடிக்காதீங்கடா. நம்ம நிலைமைக்கு இதுவே அமிர்தம்டா. அம்மா சீக்கிரம் உங்களுக்கு தோசை சுட்டு தரேன், சரியா? அசோக் சோர்வுடன் நுழைந்து, அக்ஷயா, இன்னைக்கு மழையால வேலையே இல்ல. கையில 1 ரூபா கூட இல்ல. என்னால தானே உனக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த கஷ்டம். அக்ஷயா அசோக்கின் கைகளை பிடித்து, அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க. நீங்க முதல்ல இந்த கஞ்சியை குடிங்க. நீங்க தைரியமா இருந்தா போதும், எதையும் ஜெயிக்கலாம். வருஷங்கள் உருண்டோடிச்சு. ஒரு நாள் ஒரு உறவினர் கல்யாணத்துக்கு அக்ஷயா குடும்பத்தோட போயிருந்தாங்க. யமன் மாதிரி அங்கே ருக்மணியும் வந்திருந்தாங்க. அப்போது அங்கு வந்த ருக்மணியின் ஒரு சொந்தக்காரி, என்ன அண்ணி, அவ இன்னும் இவளோட பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கானா? ருக்மணி கோபத்துடன், ஆமா, என் மானத்தை வாங்கறதுக்குன்னே ஒரு ஜென்மம். அப்போது பேரப்பிள்ளைகளை பார்த்த சுந்தரம் பாசத்துடன் ஓடினார். சுந்தரம் கண்கள் கலங்க, ஐயோ, என் பேரம் பேத்திகளாடா நீங்க? இங்க வாங்கடா கண்ணுகளா. அந்த பாசத்தை பார்த்த ருக்மணிக்கு உடம்பெல்லாம் பத்திட்டு எரிஞ்சுது. ருக்மணி கோபத்துடன், பாத்தீங்களா மக்களே, என் குடும்ப கௌரவத்தை எப்படி தெருவுக்கு இழுக்கிறா பாருங்க. பந்திக்கு முந்துற மாதிரி பிச்சைக்கார பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டா. உன்னை பார்த்தாலே அபசகுணம். முதல்ல இடத்த காலி பண்ணு. அக்ஷயா கண்ணீரை உள்ளுக்குள் அடக்கி, போதும் அத்த, 4 பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. பிள்ளைங்க மனசு கஷ்டப்படும். அக்ஷயா அவமானத்தில் கூனிக்குறுகி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வெளியேறினாள். அவள் மண்டபத்தை விட்டு வெளியே வந்தபோது வானம் கிழிந்த மாதிரி பெருமழை கொட்ட ஆரம்பித்தது. வழியில் இருந்த ஒரு டீ கடையில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. செய்தி வாசிப்பாளர் டிவியில் இருந்து, கனமழை காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. கரையோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த செய்தியை கேட்டதும் மற்றவர்கள் பதற அக்ஷயா முகத்தில் ஒரு விதமான உறுதி தெரிந்தது. அக்ஷயாவுக்கு இது புதிதல்ல. தாழ்வான பகுதியில் வசித்ததால் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் அவள் எச்சரிக்கையாக இருப்பாள். அவள் முன்பே தயாராக இருந்தாள். பதறாமல் குடிசையின் பின்புறம் ஏற்கனவே இணைத்து வைத்திருந்த பழைய மரக்கட்டைகளை இழுத்து வந்தாள். அது ஒரு சிறிய மிதவை படகு போல் இருந்தது. வெள்ளம் ஒரு அரக்கன் மாதிரி ஊருக்குள்ள புகுந்துச்சு. தெருவெல்லாம் ஆறு மாதிரி ஓடிச்சு. ஐயோ, காப்பாத்துங்க! மக்கள் கத்துற சத்தம் கேட்டுச்சு.
அசோக் பயத்துல ஒண்ணும் செய்ய முடியாம நின்னுட்டான். அசோக் பதற்றத்துடன். ஐயையோ அக்ஷயா, என்னடி பண்ண போறோம்? எல்லாம் போச்சு. அக்ஷயா நிதானமாக ஆனால் உறுதியாக, கத்தாதீங்க, தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற படகை எடுங்க, பிள்ளைங்கள முதல்ல ஏத்துங்க, சீக்கிரம். அக்ஷயா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மிதக்கிற படகுல தன் பிள்ளைங்களையும் அசோக்கையும் ஏத்துனா. ஒரு துணிப்பையில இருந்த தேவையான சாமான்களையும் அதுல வச்சா. அப்போ பக்கத்து வீட்டு வள்ளி அக்காவோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. வள்ளி அழுது கொண்டே, அக்ஷயா, என் புள்ள தண்ணியில முழுக போறான், காப்பாத்து தங்கச்சி. அக்ஷயா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. இடுப்பளவு தண்ணியில இறங்கி நீச்சல் அடிச்சு போய் அந்த பையனை தூக்கிட்டு வந்து படகுல ஏத்துனா. வழியில கூரை மேல உட்கார்ந்திருந்த முருகேசன் தாத்தாவையும் காப்பாத்துனா. அக்ஷயா உரத்த குரலில், யாரும் பயப்படாதீங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா தப்பிச்சிடலாம். ஊருக்கு வெளியே இருக்கிற உயரமான மலைக்கு போறோம், அங்க நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல, தைரியமா இருங்க. அவ காட்டின தைரியம் மத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ரொம்ப நேரம் போராடினதுக்கு அப்புறம் அக்ஷயா அந்த சின்ன படகுல ஊர்க்காரங்க சிலரையும் தன் குடும்பத்தையும் ஏத்திக்கிட்டு பத்திரமான மலைப்பகுதிக்கு போய் சேர்ந்தா. எல்லாரும் டயர்டாகி தரையில உட்கார்ந்தாங்க. அப்பாடா, நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல அக்ஷயா. இப்போதைக்கு எல்லாரும் பத்திரமா இருக்கோம். ஆமா தங்கச்சி, நீங்க குலஸ்ரமி. எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன அந்த நேரத்துல அசோக்கோட போன் அடிச்சது. ஸ்கிரீன்ல அம்மானு பேர் தெரிஞ்சது. அவன் தயங்கிக்கிட்டே போனை அக்ஷயா கிட்ட கொடுத்தான். ருக்மணி அலறிக்கொண்டே, அக்ஷயா, நான் தாண்டி, நானும் உங்க மாமாவும் பங்களா கூரையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓ, தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு, என் கர்ப்பம் எல்லாம் தண்ணியோட போகுதுடி, என்னை காப்பாத்து, செத்துருவேன் போல இருக்கு, பயமா இருக்கு. இதை கேட்டதும் அசோக் ஷாக் ஆயிட்டான். அசோக் கோபத்துடன், போனை வைடி, அவங்க சாகட்டும். உன்னை எவ்வளவு கேவலமா பேசுனாங்க, இப்போ உசுறு பயம் வந்ததும் உன்னையே கூப்பிடுறாங்களா? போகக்கூடாது. ஆமா மகளே, இப்பதான் நீயே தப்பிச்சு வந்திருக்க, திரும்பவும் அந்த யமன் வாய்க்குள்ள போகாதே. அவங்க என்ன வேணும்னாலும் பேசியிருக்கலாம், ஆனா அவங்க உங்க அம்மா, ஏன் மாமியார். ஒரு உசிறு நம்மள நம்பி கூப்பிடும்போது போகாம இருக்கிறது மனுஷத்தனம் இல்ல. நான் போய்தான் ஆகணும். நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன், நானும் வர்றேன். அக்ஷயா புருஷனை பார்த்து சிரிச்சா. 2 பேரும் மறுபடியும் அந்த பயங்கரமான வெள்ளத்துல படகை ஓட்டிட்டு போனாங்க. இப்போ தண்ணியோட வேகம் முன்ன விட ஜாஸ்தியா இருந்துச்சு. பங்களா இருந்த இடமே கிட்டத்தட்ட கடல் மாதிரி தெரிஞ்சுது. பங்களாவோட கூரை மேல ருக்மணியும் சுந்தரமும் ஒருத்தரை ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு நடுங்கிட்டு இருந்தாங்க. அக்ஷயா கத்தி, அத்தை, மாமா, நான் வந்துட்டேன், பயப்படாதீங்க. அக்ஷயா, நீயாமா? சாமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. மாமா, இங்கிருந்து பேசுறதுக்கு நேரம் இல்ல, பங்களா உடையிற மாதிரி ஆடுது. நான் படகு முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கொண்டு வர்றேன், நீங்க 2 பேரும் படகுல குதிக்கணும், வேற வழி இல்ல. ஐயையோ, என்னால முடியாது, கீழே பார்த்தா தலை சுத்துது, நான் குதிச்சா தண்ணிக்குள்ளதான் விழுவேன், வேணாண்டி. அத்தை, என் கண்ணை பாருங்க, உங்களை நம்பினா என் உசுறு பணையம் வச்சு வந்திருக்கேன். உங்களை ஒன்னும் ஆக விட மாட்டேன். மாமா முதல்ல குதிங்க, அப்புறம் அத்தை குதிக்கிட்டோம், நான் பிடிச்சிக்கிறேன், தைரியமா குதிங்க. சுந்தரம் ஒரு செகண்ட் தயங்கி அப்புறம் ஒரு ராமான்னு கத்திக்கிட்டே படகுல குதிச்சாரு. அசோக் அவரை புடிச்சுக்கிட்டான். இப்போ ருக்மணி மட்டும் தனியா நின்னுட்டு இருந்தாங்க. என் கை கால் நடுங்குதுதே. அக்ஷயா கைகளை நீட்டியபடி, அத்தை, இது பணத்தை விட பெரிய விஷயம், பாசம். உங்க பேர பிள்ளைங்களுக்காக, என் புருஷனுக்காக குதிங்க, நான் இருக்கேன், நீங்க என் கையில தான் விழுவீங்க, நம்புங்க. அந்த வார்த்தைங்க ருக்மணிக்கு எங்க இருந்துதான் தைரியத்தை கொடுத்துச்சோ. தன் மருமகள் நீட்டின கையையே நம்பிக்கையா பார்த்து கண்ணை மூடிக்கிட்டு அக்ஷயா நீ கத்திக்கிட்டே கூரையிலிருந்து குதிச்சாங்க. அக்ஷயாவும் அசோக்கும் அவரை கரெக்டா படகுல தாங்கி பிடிச்சாங்க. படகுல விழுந்த ருக்மணி அக்ஷயாவோட காலை பிடிச்சுக்கிட்டு புள்ளை மாதிரி ஓன்னு அழுதாங்க. என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடு. அராதிங்க அத்தை, நாம பத்திரமா போயிடலாம். அக்ஷயா ருக்மணிய மலை மேலிருந்த பாதுகாப்பான பகுதிக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே ருக்மணி தன் பேரக்குழந்தைகளை பார்த்ததும் ஓடிச் சென்று கதறினாள். என் கண்ணுங்களா, என் தங்கங்களா, பாட்டி உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். கொஞ்ச நேரத்தில் ருக்மணியின் பங்களா வெள்ளத்தில் இடிந்து தரைமட்டமானதாக செய்தி வந்தது. ருக்மணி கண்ணீருடன், போச்சு, எல்லாம் போச்சு, நான் கட்டி வச்ச பணக்கோட்டை ஒரே நிமிஷத்துல தண்ணியோட போச்சே. நான் பணத்தை நம்பி வாழ்ந்தேன், ஆனா
கடைசியில இந்த பாசம் தானே என்ன காப்பாத்திருக்கு. நான் ஒரு முட்டாள். அத்தை, பணம் போனா என்ன அத்தை? உசுறு இருக்குல்ல, நாங்க இருக்கோம்ல. இதை விட நமக்கு என்ன சொத்து வேணும்? வெள்ளம் கொஞ்சம் குறைஞ்சது. ருக்மணியோட வீடும் பணமும் மொத்தமா அழிஞ்சு போனதால வேற வழியே இல்லாம எல்லாரும் அக்ஷயாவோட சின்ன வீட்டுக்கே திரும்ப வேண்டிய நிலை வந்துச்சு. இந்த மாற்றத்தை ருக்மணி ஈஸியா ஏத்துக்கல. மழை பெஞ்சதுனால ருக்மணிக்கு உடம்பு சரியில்லாம காய்ச்சல் வந்துச்சு. அக்ஷயா தன் மாமியார ஒரு தாயை போல பாசத்தோட கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த பாசமான கவனிப்புல ருக்மணியின் கல் நெஞ்சு கரைந்து போனது. அக்ஷயா கஞ்சி ஊட்டி விட்டு, கஞ்சி கசக்குதா அத்தை? நான் சின்ன வயசுல காய்ச்சல்ல இருந்தப்போ எங்கம்மா இப்படித்தான் ஊட்டி விடுவாங்க. இப்ப நீங்க என் அம்மா. ருக்மணி கண்ணீருடன், அக்ஷயா, நான் உனக்கு கஞ்சி கூட கொடுக்க யோசிச்சேன். ஆனா நீ உன் உசிரியே பணயம் வச்சு என்னை காப்பாத்திருக்க. இந்த பாசத்துக்கு முன்னாடி என் பணம்லாம் குப்படி. என்னை மன்னிச்சிடு. காய்ச்சல் குணமானதும் ருக்மணி முழுசா மாறி போனாங்க. ஒரு நாள் அக்ஷயா துணி துவைக்க கஷ்டப்படுவதை பார்த்து ருக்மணி மெதுவாக எழுந்து வந்தார். இங்கே கொடுமா, நான் கொஞ்ச நேரம் துவைக்கிறேன். உனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயையோ, வேணா அத்தை, உங்க கை புண்ணாயிடும். நீங்க இருங்க, நான் பாத்துக்கறேன். இனி உன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்தா கூட அதை துடைக்கிறது இந்த பாவி கையாத்தான் இருக்குமா? வெள்ளம் அடித்துச் சென்றது ருக்மணியின் வீட்டை மட்டுமல்ல, அவரின் கர்வத்தையும் தான். அன்பு எனும் அஸ்திவாரத்தில் இப்போது ஒரு புதிய உண்மையான குடும்பம் முளைத்திருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.